சிஐடியினுடைய தமிழ் மாநில 16வது மாநாட்டில் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தேர்தல் கமிஷன் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் என்ற பெயரில் தீவிர வாக்காளர் சீர்திருத்த பணியை துவங்கியுள்ளது. ஏற்கனவே பீகார் தேர்தலை ஒட்டி இது போன்ற பணியை துவக்கி கிட்டத்தட்ட 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள். அது சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்திலே உட்பட வழக்கு நடைபெற்று வருகின்றது. இன்றைக்கு அப்படிப்பட்ட பணியை தமிழகம் உட்பட ஒரு 12 மாநிலங்களில் தேர்தல் கமிஷன் என்பது துவங்கியுள்ளது. உண்மையிலே தேர்தல் கமிஷனுடைய இந்த நோக்கம் வாக்காளர் பட்டியலை சீர்திருத்துவதல்ல, பிஜேபிக்கு ஆதரவாக பிஜேபி விரும்பக்கூடிய அடிப்படையிலே அவர்களுக்கு யார் யார் வாக்களிக்க மாட்டார்கள், இல்லையென்றால் யார் யார் வாக்களிக்க மாட்டார்கள் என்று எதிர்பார்க்கிறார்களோ அவர்களை வாக்காளர்களில் இருந்து வெளியேற்றுவதுதான் இதனுடைய நோக்கம். எனவே அப்படிப்பட்ட இந்த நோக்கத்தை முறியடிக்கக்கூடிய அடிப்படையிலே இன்றைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் கட்சிகளும் அதற்கு எதிரான போராட்டத்தை துவங்கியுள்ளன. அந்த போராட்டத்தோடு தமிழக தொழிலாளி வர்க்கமும் இணைய வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை இந்த ஜனநாயக நாட்டிலே வாக்களிப்பது தான். அப்படி வாக்களிக்கக்கூடிய உரிமையை கூட தட்டி பறிக்கக்கூடிய ஏற்பாட்டை இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் செய்ய துடிக்கின்றதுக்கு அதற்கு தேர்தல் கமிஷன் என்பது துணை போகின்றது. இன்றைக்கு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த திருத்தத்தின் மூலமாக 12 ஆவணங்களை சொல்கின்றார்கள். சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள், வீடற்றவர்கள், வாடகை வீட்டிலே குடியிருப்பவர்கள், மலைப்பகுதி மக்கள், இது போன்ற படிக்காத மக்கள், பாமர மக்கள், சிறுபான்மையோர் ஆகியோர் மிகப்பெரிய அளவிலே வாக்காளர் பட்டியலிலிருந்து விடுபடக்கூடிய ஆபத்து என்பது இருக்கின்றது. எனவே இந்த ஆபத்துக்கு எதிராக நம்முடைய உரிமையை, ஜனநாயகத்தை பாதுகாக்க எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் இந்த தீர்மானத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். அந்த அடிப்படையில் தமிழக தொழிலாளர் வர்க்கம் இன்றைக்கு தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ள இந்த தீவிர தேர்தல் திருத்தத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டங்களிலே தங்களை இணைத்து கொள்ள வேண்டும், நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க ஒன்றிணைய வேண்டும் என்று மாநாடு தீர்மானித்துள்ளது.